ராமேஸ்வரம் அடுத்த மண்டபம் தெற்கு வாடி கடல் பகுதியில் 100 கிலோ கஞ்சா ஆயில் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் விஸ்வநாதன் இணைகிறார். விஸ்வநாதன், வணக்கம். முதற்கட்ட விசாரணையில் வெளிவந்த தகவல்கள் என்ன? முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். ராமேஸ்வரம் தீவு பகுதியில் இருந்து இலங்கைக்கு கஞ்சா ஆயில் கடத்தப்படுவதாக மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து ராமேஸ்வரம் தீவு பகுதியான மண்டபம், பாமன், தனுஷ்குடி உள்ளிட்ட கடல் பகுதியில் மத்திய வருவாய்த்துறை அதிகாரிகள், சுங்கத்துறை அதிகாரி மற்றும் கடலோர காவல்படையினருடன் இணைந்து தீவிர ரோந்து பணிகளில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் மண்டபம் தெற்குவாடி கடல் பகுதியில் சந்தேகத்துக்கிடமான ஒரு நாட்டு படகானது அதிவேகமாக சென்றுள்ளது. அந்த படகை மடக்கி பிடித்து விசாரணை ஈடுபட்ட போது படகில் இருந்தவர் முன்னுக்கு பின் முரணான பதில்களை தெரிவித்ததை அடுத்து படகில் சோதனையில் சுமார் 100 கிலோ எடை கொண்ட கஞ்சா ஆயில் இருந்ததை பறிமுதல் செய்து தீவிரமாக விசாரணை ஈடுபட்டனர். பின்னர் பிடிப்பட்ட பாமனம் பகுதியில் சேர்ந்த ஒரு நபர் பிடிபட்டார். அவர் விசாரணை நடத்திய போது இது சந்தேகப்பட்ட மேலும் 20 இருப்பதாக கூறிய அடுத்து அவருடைய வீடுகளில் மத்திய வருவாய்த்துறை புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மற்றும் மத்திய மாநில உளவுத்துறை அதிகாரிகள், சுங்கத்துறை தீவிர விசாரணை ஈடுபட்டனர். பின்னர் கடத்தல் ஈடுபட முயன்ற போது படகில் இருந்து ஒரு பார்சல் பொருள் கடலில் தூக்கி வீசப்பட்டதாக கூறப்பட்டதை அடுத்து கடலுக்குள் சென்று தேடக்கூடிய சிறப்பு பயிற்சி பெற்ற ஸ்கூபா வீரர்கள் வரவைக்கப்பட்டு கடலுக்குள் கடலோர காவல்படை அதிகாரிகள் தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பின்னர் அந்த பணி தீவிரமாக ஈடுபட்டு வருகிற அடுத்து கடலோர பகுதியில் இருக்கின்ற மீன்பிடி தொழில் மீனவர் அந்த பைக்கு செல்லக்கூடாது அறிவுறுத்தியுள்ளனர். கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா இந்த கடத்தல்காரங்க என்ன செய்வாங்கன்னா மூட்டையாக கஞ்சாவை கடத்தி சென்று இளைஞருக்கு கொடுத்து தங்க கட்டிகளை வாங்கி செல்வது தொடர்பாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது கடத்தல்காரங்க புதிய யுக்தியாக கஞ்சாவை ஆயிலாக தயார் செய்து சுலபமாக கொண்டு செல்வதற்கு ஏற்பதாக தயார் செய்து இளைஞர் கொடுத்து அதற்கு ஏற்றதாக பணமோ தங்க கட்டிகள் வாங்கி செல்கின்றனர். இதற்கு மத்திய மாநில அரசு தீவிரமாக கடலோர பகுதியில் ரோந்து பணிகளை அதிகப்படுத்த வேண்டும் என சமூக கோரிக்கை விடுத்திருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.